ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் வெங்கடேசன், சென்னை பலவாரம் மீன் தொழிற்காரர்கள், பலவாரம் ஃபிஷிங் டாகிள்ஸு. ஸோ இன்றைக்கி நம்மளுடைய மச்சான் தான் பொன்னேரிலேருந்து வந்திருக்காரு. மச்சான், நான் எப்போ வந்து ஸ்பின்னிங்கில் தான் மீன் பிடிச்சிருக்கேன். நான் எப்போ வந்து பேஸ் காஸ்டிங்கில் மீன் பிடிச்சதே கிடையாது. ஸோ எனக்கு கத்தி தான் நீங்கள் கொடுக்குன்னு சொல்லிட்டு, ஸோ என்னோடய ஃபேவரட்டான ஒரு பிளேஸு. ஸோ இது வந்து கிரவுண்டு. ஸோ மற்ற கஸ்டமர் வந்தாலும் சரி, நீங்கள் பேஸ் காஸ்டிங் ராட் அண்ட் ரீல் வாங்கினாலும் சரி, ஸோ உங்களுக்கு ட்ரைனிங் எடுக்கணும்னா நம்ம கடைக்கு வாங்க. ஸோ ராட் அண்ட் ரீல் வாங்குங்க. உங்களுக்கு கூப்பிட்டு வந்து இந்த கிரவுண்டில் வந்து உங்களுக்கு ஒரு 1/2 hour ட்ரைனிங் கொடுப்பேன். ஸோ வாங்க கைஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஹண்டின் பிளாக் ராடு. என் மச்சானுக்கு நான் சூஸ் பண்ணி கொடுத்த ராடு வந்து சூப்பரான ஒரு ராடு. ஹண்டின் பிளாக்கில் டபுள் டிப் ராடு 7 feet. ஸோ இந்த ராடு எடுத்து இந்த எட்ஜில் வந்து 2 ஃபிட் பண்ணிக்கணும் கைஸ். இந்த ராடு எடுத்து 2 எட்ஜில் ஃபிட் பண்ணிக்கணும். ஸோ நல்லா ஒரு செக் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? கைடு எடுத்து நம்ம ஃபிட் பண்ணிட்டு, ஸோ லுக்கானவோட பிடிட்டார் சூப்பரான ஒரு ரீலு. ஸோ நானே இந்த ரீல் பற்றி சொல்லணுன்னா செம்மையான ஒரு ரீல் கைஸ். நானே 6 வருஷமாக இந்த ரீல் வச்சுருக்கேன். சுமாராக ஒரு 200லேருந்து 250 விரால் மீன் கிட்ட நான் அடிச்சிருக்கேன் இந்த விராலில். இந்த ஒரு ரீலில் சூப்பரான ஒரு ரீலு. 8 kilo ட்ராக் கெப்பாசிட்டி, 1+7 பால் பேரிங் வரும். ஸோ கீர் ரியூஸ் பார்த்தாக்கா உங்களுக்கு 1+7 பால் பேரிங் கீர் ரியூஸு, 8 kilo ட்ராக் கெப்பாசிட்டி வரும். ஸோ சூப்பரான ஒரு ரீலு. ஸோ லைன் ஃபில் பண்ணிக்கிற லைன் பார்த்தாக்கா ஷார்ட் பீஸில் வந்து 26 mm பிரைட் லைன். ஸோ நம்ம இதில் ஃபில் பண்ணிட்டு எவ்வளோ தூரம் கேஸ்டிங் பண்ணிட்டு சொல்லி நான் என் மச்சனுக்கு நானும் அடித்து காமிப்பேன். ஸோ என் மச்சனும் ட்ரை பண்ணுவார். ஸோ வாங்க கைஸ், இந்த ஒரு ரீல் எட்ஜி எடுத்து இதுக்குள்ளே ஃபிட் பண்ணிக்கணும். இந்த எட்ஜிக்குள்ளே ரீல் எடுத்து ஃபிட் பண்ணிட்டு த்ரெட்டு மாதிரி ஏற்றணும். ஓகே கைஸ், த்ரெட்டு மாதிரி ஏற்றினு லைன் நம்ம எட்ஜில் ஃபிட் பண்ணிட்டோம். ஸோ இந்த ஒரு லாக் ப்ரெஸ் ஓப்பன் பண்ணிட்டு லைன் வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வெளியே கொண்டு வரணும். இந்த மாதிரி எல்லா கைடுக்கும் உள்ளே போடணும். கைஸ், இந்த மாதிரி எட்ஜி ஃபுல்லாக வெளியே போட்டு லாக் பண்ணாக்கா லாக் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தாக்கா ஸோ ஃப்ராக்லூரு இந்த எட்ஜில் போட்டு நிறைய பேர் வந்து கட்டிங்க இருப்பாங்க. ஸோ நாம் வந்து ஒரு இந்த மாதிரி நாடு தான் நான் யூஸ் பண்ணுறது. இந்த லாக்குள்ளே விட்டு 2 ஹோல்டு பண்ணிக்கணும். ஹோல்டு பண்ணி பொம்மை உள்ளே வச்சு சுருக்கேற்றணும். ஓகே கைஸ், ஸோ வாங்க பக்கத்தில் வாங்க. ஸோ நம்ம வந்து ஃபிட் பண்ணிட்டோம். ஸோ ஃபிட் பண்ணும்போது என்ன தெரியுமா, பிளாக்ல ஆயிடுச்சு, பரவாயில்லையா? அப்படி இருக்கணும். சரி, இங்கே பாருங்கள், 4 நம்பர் பிரேக் கண்ட்ரோல். இது மேக்னெட்டோட பவர். மேக்னெட்டோட பவர் வந்து 4 வச்சுருக்கேன். ஹை ஸ்பீடான பவரு. ஓகே, ஸோ ட்ராக் கெப்பாசிட்டி நம்ம டைட்டில் வச்சுருக்கேன். பிரேக் கண்ட்ரோல் தான். ஸோ எப்போ வந்து நம்ம ஃப்ராகு ஒரு ஹைட்டு கைஸ் இருமாச்சு இப்படி பக்கத்தில் எப்போவும் மேலே ஒயர் மேலே. ஸோ பார்த்துக்கிங்க கைஸ், நம்ம வந்து 2 அடி கேப்பில் வச்சுருக்கோம். 2 அடி கேப்பில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த நாப் பண்ணி பாருங்கள், ஓப்பன் பண்ணி விட்டாக்கா ஃப்ராக் வந்து நல்லா ஸ்பீடாக போகும். ஸோ அந்த ஸ்பீடில் எப்போவும் அடிக்கக்கூடாது. ஸோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஸ்பீடு கொஞ்சம் கம்மியாக அடிக்கணும். லாக் பண்ணிட்டு ஸோ பிரேக் கண்ட்ரோல் டென்ஷன் நாப் இது வந்து எப்போவும் நீங்கள் டைட்டில் பண்ணிக்கணும். ஓகே, இந்த மாதிரி நீங்கள் இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். லாங் டிஸ்டன்ஸ் பக்கா போகும். ஸோ வாங்க அடிச்சு காமிப்போம். ஸோ ஒரு 2 அடி கேப்பு இங்கே பாருங்கள், 2 அடி கேப் வச்சுட்டு ஸோ லாக் ப்ரெஸ் பண்ணிட்டு லைன் பிடிச்சிக்கணும். ஸோ வந்து பேக்கில் வச்சு அவட பேக்கில் போயிட்டு கைஸ் காஸ்டிங் பார்த்தாக்கா ஒரு 30 meters கிட்ட லாங் டிஸ்டன்ஸ் போட்டாச்சு. 30 மீட்ரு. நம்ம அதோட ஸ்பீடு வச்சு அடிச்சிங்கன்னா அதோட லாங் டிஸ்டன்ஸ் நல்லா போகும். ஸோ நீங்கள் பிகினர் கற்றுக்கும் போது கொஞ்சம் ஒரு மேக்னெட் உங்களுக்கு டென்ஷன் நாப் வந்து கொஞ்சம் ஸ்பீடு கம்மி பண்ணி அடிங்க. அப்போ தான் நீங்கள் நல்லா கற்றுக்குங்க. இப்போ வந்து என் மச்சான் அடிக்க போகிறாரு. அடி மச்சான், இரு மச்சான், நான் காமிக்கிற போது அடி. லாக் பண்ணிட்டியா? கையில் பிடிச்சிட்டு இப்போ ராடு கரெக்டாக பேக்கில் போகணும். சுத்த கூட கரெக்டாக அடிக்கணும். அடி. கைஸ், ஃபஸ்ட்டு கேட்சிங்காக பண்ணிட்டாரு. ஸோ ஃபஸ்ட்டு கேட்சிங்க எவ்வளோ தூரம் பண்ணியிருக்காங்கன்னா ஒரு 20 மீட்டர் தான் ஃபஸ்ட் டைம் போடும்போது போட்டுருக்காரு. ஆனால் சிக்கலாமல் போட்டிருக்காரு.
என்ன மச்சான் எப்படி இருக்குது? ஸோ ஸ்பின்னிங்கோட பேஸ் காஸ்டிங் எப்படி இருக்குது ஐடியா? நல்லா இருக்குது. சீக்கிரமாக கற்றுக்கிட்டா இன்னும் நல்லா இருக்கும். மச்சான் எப்போ அடிக்கும்போது இங்கே பாருங்க ஷேக் பண்ணி அடிக்கக்கூடாது. கரெக்டாக பேக்கில் போய்ட்டு ஃப்ரண்ட் அடிக்கணும். அப்போ தான் நல்லா லாங் டிஸ்டன்ஸ் போகும். ஸோ சிக்கு அது உள்ள தான் செய்யும். கொஞ்சம் லைன் பிடிக்கணும். ராடி பிடிங்க அப்படி தான் முன்னாடி பிடிங்க. ஃபில் பண்ணு. ஓகே உனக்கு அப்படியே ஃபில் பண்ணிவிட்டு ரைஸ் பயப்புள்ள இப்போ கத்திக்கினாரு. மச்சான் எப்படி மச்சான் போயிட்டு மீன் பிடிச்சி வீடியோ போடியா? வீடியோ போட்டால் தான் உன்னோட என் மச்சான் நல்லா ட்ரைனிங் கொடுத்தாரு. மீன் அடிச்சாச்சு பேஸ் காஸ்டிங் ராடன்ட்டு இல்லை அப்படின்னு சொல்லி வீடியோ போடணும். சரியா மச்சான் அடி. அவ்வளோதான்டா. ஃபஸ்ட் டைம் போடும்போதே அவ்வளோதான்டா, முடிஞ்சிச்சு. அவ்வளோதான், போதுமே, கத்திக்கினாச்சு. அவ்வளோதான். ஓகே மச். ஹாய் காய்ஸ், இன்றைக்கி என் ஃப்ரெண்டு கடைண்ட வந்தேன். பைட் காஸ்ட்டு ரீல் வாங்கி மிஷின் அது வாங்கி யூஸ் பண்ணலான்னு வந்த ஒரே நாளில் கற்றுக் கொடுத்துட்டாரு. நல்லா இருக்குது. ஃபீலிங் எப்படி இருக்குது மச்சான்? அந்த ஸ்பின்னிங் ரீலுக்கும் இருக்குது. ஏன்னா வந்து ஸ்பின்னிங்க்கு பேஸ் காஸ்டிங் ஸ்பின்னிங் பண்ணி வந்து ரொம்ப கழிச்சு போயிட்டேன். அது அடிக்கிறதுக்கு ரொம்ப பலம் தேவைப்பட்டுச்சு. ஆனால் இது பரவாயில்ல, நல்லா இருக்குது. சும்மா லைட்டாக வந்து இல்லை, நல்லா இருக்கிறதுனால எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பலவாரம் ஃபிஷிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஓகே கைஸ், பாய், see you.